Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, இப்போ நம்ம fourth chapter inheritance and principles of inheritance and variations தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். It completely deals about the genetics and the character, the inheritance of character and about the variation. இதுதான் நம்ம so far பார்த்துட்டு இருக்கோம். And அதுல வந்து நம்ம we have seen multiple alleles, that is a blood grouping system. And blood grouping system நம்ம சொல்லும்போது what are the different types of blood group system and ஒவ்வொரு விதமான பிளட் குரூப்பிங் சிஸ்டம்க்கு ஆன்டிஜன் எப்படி இருக்கும், ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்கும், யார் யாருக்கு பிளட் டொனேட் பண்ண முடியும், இந்த கேசஸ் எல்லாமே நம்ம பார்த்தா we have seen about the universal donor and universal recipient. இதுவும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். And we have seen the RH factor. எக்ஸ்ட்ராவா நெக்ஸ்ட் நம்ம பிளட் குரூப்பிங் நம்ம சொல்லும்போது RH factor பார்த்தோம். RH factor எது நம்ம வந்து முக்கியமா நம்ம சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு பிளட் குரூப் நம்ம சொல்லும்போது ஏ பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் அதை வச்சு தான் நம்ம ஆக்சுவலா அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டர் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் ரீசஸ் மங்கி. அதனால தான் ஆர்ஹெச் அப்படின்ற இந்த ரீசஸ் மங்கில இருந்து எடுத்தாங்க. அண்ட் இதுலயே வந்து நம்ம வி ஹாவ் சீன் லைக் இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் அப்படின்ற கண்டிஷன் தான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஒரு ஃபீமேலுக்கு வந்து பாசிட்டிவா இருந்து ஒரு மேலுக்கு வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா தட் இஸ் ஆர்ஹெச் ஃபேக்டர். அந்த கண்டிஷன்ல எந்த மாதிரி அந்த பேபி இருக்கும். அதுவே வந்து ஒரு மேலுக்கு வந்து பாசிட்டிவ் ஒரு ஃபீமேலுக்கு வந்து நெகட்டிவ் அந்த மாதிரி கண்டிஷன், வைஸ் வர்சா அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த பிறக்கக்கூடிய பேபிஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும், கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும். தென் அட் த சேம் டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அதுக்கடுத்து ஃபர்தரா அதுக்கடுத்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய அடுத்த நெக்ஸ்ட் பேபி வந்து எப்படி இதை ஃபேஸ் பண்ணுன்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுல வந்து RH பாசிட்டிவ் வி ஹவ் சீன். RH வந்து கோட் பண்றதுக்கு ரெண்டு விதமான ஹைபோதசிஸ் வி ஹவ் சீன். அண்ட் அது லாஸ்ட் கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். தென் இதுல பாத்தீங்கன்னா வந்து RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது RH பாசிட்டிவ் அந்த ஃபேக்டர் வந்து டாமினன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது RH நெகட்டிவ் அண்ட் RH பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து RH பாசிட்டிவ் தான் அந்த இடத்துல டாமினன்ட் பண்ணும் RH நெகட்டிவ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ RH பாசிட்டிவ் தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். ஒரு பர்சன் 2% இருக்க ரெண்டு கப்பிள்ஸ் இருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கப்பிள். ரெண்டு பேருக்குமே அந்த RH பாசிட்டிவ் இருந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது, ரைட்? இமேஜின், ஸோ திஸ் இஸ் த மேல் அண்ட் திஸ் இஸ் த ஃபீமேல். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து RH பாசிட்டிவ் இருந்ததுன்னா வரக்கூடிய ஃபீட்டஸ் ஆர் பேபி, ஸோ பி நான் போட்டுக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, பக்காவா அந்த குழந்தை வந்து இருக்கும். அதே வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரெண்டுமே வந்து RH நெகட்டிவா இருந்ததுனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம சொல்லும்போது முக்கியமா நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த RH ஃபேக்டர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த மாதிரி மாறி இருந்ததுன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல்ல மேலுக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் ஃபீமேலுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா பேபி நார்மலா இருக்கும், எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனா இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேலுக்கு பிளஸ்ஸா இருக்கும்போது, மேலுக்கு வந்து பாசிட்டிவ்னும் ஃபீமேலுக்கு நெகட்டிவ்னு இருக்கும்போது அங்கதான் ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் ஆகுது. That condition is called as a erythroblastosis fetalis, and we have discussed detailed in the last session. லாஸ்ட் கிளாஸ் நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் சிம்பிளிஃபை, அதை ஒரு சிம்பிளிஃபையா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெஷரை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் RH incompatibility has a greater significance in childbirth. ஸோ இப்போ ஒரு ஃபீமேலுக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் மேலுக்கு வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த ஃபீட்டஸ்க்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா RH பாசிட்டிவ் வரும். RH பாசிட்டிவ் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாதர் கிட்ட இருந்து வரும்ன்றத லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ RH நெகட்டிவ் என்ன பண்ணும், மதர் பிளட்ல இருக்கிற RH நெகட்டிவ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த RH பாசிட்டிவ் அதாவது ஃபீட்டஸ் அவங்களோட கர்ப்பப்பையில வளரக்கூடிய அந்த ஃபீட்டஸ்க்கு அது RH பாசிட்டிவ் தான் இருக்கும், ரைட்? ஏன்னா ஃபாதர் கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகுது நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஃபீட்டஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, கேரி பண்ற மதர் வந்து நெகட்டிவா இருக்காங்க. அப்போ அவங்களோட ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து சென்சிடைஸ்ட் ஆயிடும், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பாத்தீங்கன்னா டியூ டு டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டியூரிங் சைல்ட் பர்த், ஸோ த மதர்ஸ் இம்யூன் சிஸ்டம் ரெகனைஸ் RH ஆன்டிஜென்ஸ் அண்ட் கெட் சென்சிடைஸ். இது வந்து எப்போ ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆகும்போது தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும் போது அந்த குழந்தை பார்ட்ரிஷன் கண்டிஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சைல்ட் பர்த் ஆனதுக்கு அப்புறமா
அந்த RH ஆன்டிஜென்ஸ் எல்லாமே ரெகனைஸ் பண்ணுது, அதுகிட்ட ரொம்ப சென்சிடைஸ்டா இருக்கு. அப்போ RH பாசிட்டிவ் அப்படின்னு சென்சிடைஸ் ஆயிடு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. எப்போது ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் இது. தென் அடுத்த கேஸ் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இப்போ அந்த RH ஆன்டிபாடிஸ் மதரோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஐஜிஜி. ஏன்னா ஐஜிஜி தான் வந்து பிளாசண்டா மூலமா மதர்ல இருந்து பேபிக்கு போகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஐஜிஏ அப்படின்றது வந்து மதர்ஸ் மில்க்ல இருந்து ஆக்சுவலா பேபிக்கு போகும். ஓகே, ஸோ 2 விதமான இம்யூனோகுளோபின்ஸ் தான் மதர் கிட்ட இருந்து பேபிக்கு போகிறது. இப்போ இந்த ஐஜிஜின்றது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிளாசண்டாவை கிராஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு போகிறது. இதுல வந்து இன்கேஸ் அந்த மதர் வந்து சென்சிடைஸ் ஆகும்போது ஸோ இந்த இதுக்கான ஆன்டிபாடிஸும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேபி ஆக்சுவலா நார்மலாவே சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஃபர்ஸ்ட் பேபின்றது வந்து உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். இந்த இன்கேஸ் நம்ம சொன்ன மாதிரி ஃபாதருக்கு வந்து பாசிட்டிவ்னும் மதருக்கு வந்து RH நெகட்டிவ்னு இருக்கும்போது இந்த கேஸ் வந்து நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா தான் இருக்கும். பட் இன்கேஸ் செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகுறதுன்னா ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஸோ அதுலதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட் பேத்துக்கு அப்புறம் திரும்பி அவங்க எக்ஸ்போஷர் ஆகும்போது செகண்ட் பேபிக்கு அவங்க அந்த அதே மதர் எக்ஸ்போஷர் ஆகும்போது அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிபாடிஸ் அந்த RH ஆன்டிஜனோட போய் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஃபீட்டல் பிளட் சர்க்குலேஷன் என்டர் ஆகும், பிளாசண்டா மூலமா என்டர் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி ஐஜிஜி வந்து பிளாசண்டா மூலமா அந்த குழந்தைக்கு என்டர் ஆகும். என்டர் ஆனதுமே அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இட் காஸ் ஹீமோடைலிசிஸ் கிடையாது, ஹீமோலைசிஸ். பிளட்டை வந்து ஆக்சுவலா வந்து பிரேக் பண்ணும். லைசிஸ்னா பிரேக்கிங். ஆர்பிசி குழந்தையோட ஆர்பிசி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி பிரேக் பண்றதுனால அந்த குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ், அனிமியா கண்டிஷன்ஸ் வரும். இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு இருக்கிறதுனால எரித்ரோபிளாஸ்டோசிஸ், பிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபீட்டல் மீன்ஸ், ஃபீட்டல்னா பச்சை குழந்தைய தான் நம்ம வந்து பிறந்த குழந்தைய தான் நம்ம ஜஸ்ட் பார்ன் பேபி தான் நம்ம வந்து ஃபீட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு பிறந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால சிஸ் அப்படின்னா ஆக்சுவலா இன்ஃப்ளமேஷன் இந்த இடத்துல எது இன்ஃப்ளமேஷன் ஆகுது பாத்தீங்கன்னா எரித்ரோனா ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பிரேக் ஆயிடும். ஒரு பலூன் மாதிரி தான் ஆக்சுவலா. ஸோ ஜஸ்ட் இமேஜின் நம்மளோட ஆர்பிசியோட ஷேப் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இட்ஸ் அ பைகான்கேவ் அண்ட் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ரைட்? அதெல்லாம் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், பைகான்கேவ் மாதிரி. அது ஸ்பூன் எப்படி குழியா இருக்கும். ஸோ நமக்கு நம்மளோட ஆர்பிசி 2 சைடுமே பாத்தீங்கன்னா உள்ள வந்து குழியா இருக்கும், குழியா இறங்கி இருக்கும். அதோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால தான் அதை வந்து ஈஸியா வந்து ஒன் ஆர்பிசி கேரிஸ் 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அந்த ஆக்சிஜன் மாலிகுல அது வந்து ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ இந்த பைகான்கேவ் ஷேப்ல இருந்து இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் கண்டிஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்பிசி இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அதாவது ஊதுற மாதிரி இருக்கு. ஒரு பலூன் நம்ம ஊதும் போது சர்டன் லிமிட் மேல அந்த பலூன் வந்து ஆக்சுவலா அந்த ஏர் ஹோல்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் ஸோ இங்க ஆர்பிசி என்ன பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆக அதால ஒரு சர்டன் லிமிட் மேல ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அது பர்ஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு ஃபீட்டலோட ஆர்பிசின்னு சொல்லும் போதே அது அது வந்து ஒரு அடல்ட்டா இருந்தாலுமே சரி, ஒரு 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 ஃபீட்டலா இருந்தாலும், ஒரு ஜஸ்பான் பேபியா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொண்டு வந்து தருது. அதுதான் ஆக்சுவலா அதோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஜஸ்பான் பேபிக்கு அதோட ஆர்பிசி வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும்போது, அப்போ முக்கியமா அந்த ஆர்பிசி வந்து பிரேக் ஆகுது. பிரேக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்கு. டெஸ்ட்ராய் ஆகும்போது அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நார்மல் ஆக்சிஜன் லெவல் அப்படின்றது இருக்காது. அப்ப அந்த பிறந்த உடனே உள்ள இருக்கும்போது கூட எதுவுமே தெரியாது. மேக்ஸிமம் இந்த குழந்தை வந்து சர்வை பண்றது ரொம்பவே கஷ்டமானது. ஆனா பிறந்த உடனே என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, முன்னாடி கூட அம்மாவோட ஃபீட்டஸ்ல ஐ மீன் யூட்ரஸ்ல இருக்கும்போது கூட அந்த பேபி வந்து கம்ப்ளீட் ஆக்சிஜன்ல கிடைச்சிட்டு ஓகே நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த குழந்தை வெளியே வந்ததுமே அந்த குழந்தைக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஆர்பிசி எல்லாமே பிரேக் ஆயிட்டே இருக்கும், ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி உள்ள என்டர் ஆயிடுச்சு. ஐஜிஜி மூலமா நம்ம பிளாசண்டா மூலமா மதர் கிட்ட இருந்து பேபிக்கு, அதாவது ஒரு ஃபீட்டஸ்க்கு வந்துருச்சு, என்டர் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த குழந்தையோட அந்த ஆர்ஹெச்சோட போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமல்டேனியஸா அந்த ஆர்பிசி எல்லாமே பிரேக் ஆகும். பிறந்த கொஞ்ச நேரத்திலே இல்ல கொஞ்ச நாள்லயே சொல்லிடுவாங்க அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் இல்லைன்னா அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமிக் கண்டிஷன் ஒரு குழந்தை வந்து கண்டிப்பா சர்வை பண்றது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பிளஸ் அந்த குழந்தை எத்தனை வருஷம் சர்வை பண்ணும் அப்படின்றதும் ரொம்பவே கம்மி தான்.
இந்த 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 ஒரு டெக்னிக்காக தான் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் இந்த மெடிக்கல் வேர்ல்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓவர் கம் பண்ணணும். பிகாஸ் ஈவன் நீங்க எந்த மேரேஜ் நீங்க எடுத்துட்டாலுமே நம்ம அந்த மேரேஜ்ல வந்து உங்களுக்கு எந்த பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேரேஜ் தான் யாரும் பண்றதும் கிடையாது. ஸோ ஒரு கோயின்சிடென்ஸா வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கும்போது லைக் மேலுக்கு வந்து பாசிட்டிவ் RH ஃபேக்டர் அந்த ஃபீமேலுக்கு வந்து நெகட்டிவ் இருக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே அரைஸ் ஆகுது. இதுக்காக வந்து மெடிக்கல் வேர்ல்டு என்ன பண்ணுதுன்னா அவங்களோட டெக்னிக்ஸ் மூலமா அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலமா அதுக்கு சில சில ப்ரிவென்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் த மதர் ஆஃப் RH நெகட்டிவ் அண்ட் ஃபீட்டஸ் So if the mother of RH negative and fetus is RH positive நம்ம சொன்ன அந்த கண்டிஷன்ல இருந்ததுன்னா, அதாவது இந்த இடத்துல ஃபாதரை பத்தி நம்ம பேசல, அந்த மதர் அண்ட் பேபியை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபாதர் ஆல்ரெடி பிளஸ்ஸா தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட அந்த ஆன்டிஜென்னால ஐ மீன் அந்த RH ஃபேக்டர் அந்த பேபிக்கு என்டர் ஆகிருக்கும். பிகாஸ் வி நோ தட் RH ஃபேக்டர் அப்படின்றது டாமினன்ட். ஸோ மதருக்கு நெகட்டிவா இருக்கு, மதருக்கு ரெசசிவா இருக்கு. ஸோ அந்த பேபிக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாசிட்டிவ் அந்த ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த RH பாசிட்டிவ் கேரக்டர் தான் உள்ள என்டர் ஆகும். அப்ப அந்த RH ஃபேக்டர் அந்த குழந்தைக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஆன்டிபாடிஸ் மதர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா 28th to 34th வீக் ஆஃப் கெஸ்டேஷன். கெஸ்டேஷன்னா அந்த அவங்க வந்து பிரெக்னன்சி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த 28வது வாரத்துல இருந்து 34வது வாரம் 28 to லைக் 34 இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆன்டிடி அப்படின்றது வந்து ஆக்சுவலா வந்து குடுக்குறாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் அது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஆன்டிபாடிஸை வந்து பிகாஸ் மதர் என்ன பண்றாங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே அந்த அந்த டிக்கான ஐ மீன் அந்த டி ஃபேக்டர் லைக் RH ஃபேக்டருக்கான ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிபாடி ஷுட் பி அட்மினிஸ்டர் டு த மதர். ஸோ அந்த மெடிசின்ஸ் லைக் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்றத மதருக்கு கொடுக்குறாங்க. அது எத்தனாவது வாரத்துல பாத்தீங்கன்னா 28th இருந்து 34th இந்த டைம்ல வந்து பிரெக்னன்சியா இருக்கும்போது ப்ரோஃபைலாக்டிக் மெஷர் ஆஸ் அ ப்ரோஃபைலாக்டிக் மெஷர்னா ஒரு கண்ட்ரோல் மெஷர் மாதிரி இது என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. If the RH negative mother delivers RH positive child, then anti-D antibodies should be administered to the mother soon after delivery. அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நடக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் பேபி வந்து RH பாசிட்டிவா இருக்கு, அம்மா வந்து RH நெகட்டிவா இருக்காங்க, மதர் RH நெகட்டிவ். ஸோ அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது அவங்க டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமாவே டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பிகாஸ் வி நோ தட் மதரோட பாடியில ஆன்டிபாடிஸ் அதுக்கு ப்ரொடியூஸ் ஆயிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு அப்புறமா தான் அந்த ஆன்டிபாடிஸ் அந்த RH பாசிட்டிவ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த சைல்ட் பர்த் நடந்த உடனே அந்த டெலிவரி நடந்த சீக்கிரமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்றது மதருக்கு கொடுத்துடுறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பாடியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுனாலே ஃபியூச்சர்ல செகண்ட் பேபி நம்ம ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு ப்ராப்ளம் ஆகும். அந்த கண்டிஷனுக்காக தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மதர் வந்து ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆன உடனே அவங்க பாடியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அதாவது செகண்ட் பேபிக்கு அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக டெலிவரி ஆன உடனே ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆன உடனே அவங்களுக்கு இந்த ஒரு ஆன்டிபாடிஸை ப்ரொவைட் பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூன் ஆஃப்டர் டெலிவரி ஆன உடனே பண்றாங்க. திஸ் டெவலப் பாசிவ் இம்யூனிட்டி. இது பாசிவ் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி இதெல்லாமே வந்து நம்ம இம்யூனாலஜி சாப்டர் வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம அந்த சாப்டருக்குள்ள நம்ம என்டர் ஆக வேண்டாம். ஸோ திஸ் டெவலப்ஸ் பாசிவ் இம்யூனிட்டி அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் இன் த மதர்ஸ் பிளட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும் போது இந்த RH பாசிட்டிவ்ல அந்த குழந்தை இருந்திருக்கும். அப்போ மதரோட பாடி வந்து பிளட்ல வந்து RH நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த குழந்தை டெலிவரி ஆகும்போது அது அந்த சென்சிடைஸ் ஆகி அதுக்கு தகுந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம உடனே வந்து ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் கொடுக்கும்போது அந்த மதர் பாடியில அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகாம செகண்ட் குழந்தைக்கு அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகாம இது தடுக்கப்படுது. ஓகே, ப்ரிவென்ட் பண்றோம் நம்ம. அதனால என்ன பண்றாங்க, ஸோ இந்த மதர்ஸ் பிளட் by destroying the RH fetal RBC before the mother's immune system is sensitized. So இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம கொடுக்கறதுனால
என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் பிளட்ல ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆர்ஹெச் ஃபீட்டல் ஆர்பிசி. ஸோ மதரோட பிளட்ல வந்து சாரி மதர் பிளட் கிடையாது. ஸோ அந்த அந்த மதர் அந்த ஆர்ஹெச் ஃபீட்டலோட ஆர்பிசி மதர் இம்யூன் சிஸ்டம் சென்சிடைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஸோ டெஸ்ட்ராய் பண்றதுனால இதுக்கு இந்த இது வந்து ஒரு டோஸ் கொடுத்தாலே ஆக்சுவலா போதும். அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பேபி அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆனாலும் அதுக்கு அடுத்த ப்ராப்ளமே இருக்காது. அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா எப்படி ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட பிறந்ததோ அதே மாதிரியே வந்து இந்த செகண்ட் பேபியும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும். அதுக்காக தான் ஆக்சுவலா அதை கொடுக்குறாங்க. திஸ் ஹேஸ் டு பி டன் whenever the woman attains pregnancy. ஸோ எப்போ அவங்க எப்பெல்லாம் பிரெக்னன்சி ஆகுறாங்களோ அதுக்கு அடுத்தெல்லாம் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இன்கேஸ் செகண்ட் பேபி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே இந்த ஆன்டிபாடிஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு செகண்ட் பேபி வேணும். இன்கேஸ் செகண்ட் பேபிக்கு அப்புறம் அவங்களுக்கு தேர்ட் பேபியும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது ஸோ அப்போ செகண்ட் பேபி சைல்ட் பர்த் ஆனதுக்கு அப்புறம் உடனே திரும்ப இன்னொரு தடவை ஆன்டிபாடிஸ் கொடுப்பாங்க. எதனால பாத்தீங்கன்னா இன்கேஸ் தேர்ட் பேபி அந்த மாதிரி கண்டிஷன் அவங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது செய்வாங்க. இது இந்த ஒரு ஆன்டிபாடிஸை கொடுக்குறாங்க. So by using this இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றத நாம இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலமா நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நாட் ஒன்லி திஸ், ஈவன் நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸா இருந்தாலும் ஜீன் ரிலேட்டட் ஜெனட்டிக்ஸ் டிசார்டரா இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இப்ப எல்லாமே வந்து தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. பட் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான அதுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கணும். நல்ல ஒரு ப்ராப்பரான மெடிசினல் அந்த ஃபீல்டுல ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்காவது இருக்கணும். அட்லீஸ்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அட்வைஸ் கேட்கணும். ஸோ ஏன் வந்து இது முக்கியமா நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் யூ ஆர் இவத்த எஜுகேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க மத்தவங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்றது தப்பு கிடையாது. ஸோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றது பிகாஸ் இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றது இந்த மெடிசினல் ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை நல்லா இருக்கும், செகண்ட் குழந்தை பிறந்த உடனே இறந்துகிட்டே இருக்கும், தேர்ட் குழந்தைய பிறக்கும் இறந்துரும். தென் இதே மாதிரி கான்சிக்வென்டியா நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதுக்கான ரீசன் அப்படின்றது என்னன்றத சொன்னதுக்கு அப்புறமா they may be know that. ஸோ அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. Then we'll go for the next one. ஸோ நம்ம பிளட் குரூப்பிங் முடிச்சிருக்கோம், மல்டிபிள் அலீல்ஸ்ல பிளட் குரூப்பிங் முடிச்சிருக்கோம், அதுல ஆர்ஹெச் ஃபேக்டர் முடிச்சிருக்கோம். ஒரு ஆர்ஹெச் ஃபேக்டரை வச்சு ஒரு டிசீஸ் லைக் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அது எப்படி இருக்கு எப்படி வந்ததுன்றதையும் நம்ம சொன்னோம். அட் த சேம் டைம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்றதை நம்ம சொல்லியாச்சு. ஓகே, and we'll go for the next one. So now we are going to see about the sex determination. What is sex determination அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுதான், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் once again I will explain this concept. So when we say sex, we know that male and female. So sex நம்ம சொல்லும் போது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பார்ட்னர் ரெண்டு பேர்ல ஆக்சுவலா வந்து யாரு வந்து அந்த செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டரா இருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து ஹியூமன்ஸ் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். பிகாஸ் ஹியூமன்ஸ் தான் அதிகமா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த நம்ம 12th நீங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட்டா டீல்ஸ் பண்ண வரைக்குமே ஹியூமன்ஸ் தான் அதிகமா. ஸோ நம்ம மேல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா we know that we are having 22 autosomes plus 1 sex chromosome. மேலுக்கு செக்ஸ் குரோமோசோம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா XY அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். பட் அதுவே ஃபீமேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கும் அதே 22 autosome plus 1 sex chromosome. அந்த செக்ஸ் குரோமோசோம் XX இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். ஸோ டோட்டலா சேர்த்து 23 பேர்ஸ், மேலுக்கும் 23 பேர்ஸ் அண்ட் ஃபீமேலுக்கும் 23 பேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல we know that XX சேரும் போது தட் இஸ் ஃபீமேலுக்கு X மட்டும் தான் இருக்கும், மேலுக்கு X அண்ட் Y, ரைட்? ஸோ இது வந்து ஃபீமேல். இமேஜின் திஸ் இஸ் த ஃபீமேல். இந்த ரவுண்ட் போட்டு கீழே பிளஸ் போடுறாங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபீமேல். ஓகே, மேலோட கேமெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they just draw a tail. ஸோ டெய்ல் மாதிரி ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. ஏன்னா அது வந்து ஆக்சுவலா ஸ்பெர்மோட டெய்ல் மாதிரின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ மேலோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்து மேல ஒரு ஆரோ மார்க் இருக்கும், சைட்ல ஆக்சுவலா இருக்கும், ஸ்ட்ரைட்டா கிடையாது மேல.
like this. So like this இந்த மாதிரி இருக்கும். இது மேலோட, இது வந்து ஃபீமேலோட சிம்பிள், இது மேலோட சிம்பிள். ஸோ XX கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன 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 மாதிரியான செக்ஸ் உள்ள, ஐ மீன் எந்த செக்ஸ் பேபி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல். அதுவே வந்து XY கம்பைன் ஆகும்போது பாத்தீங்கன்னா the male baby forms, மேல் சைல்டு கிடைக்கும், நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ அந்த இடத்துல செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் தான். ஸோ மேல் இஸ் த செக்ஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் இன் ஹியூமன்ஸ். நம்ம வந்து ஹியூமன்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கோம், எல்லா அனிமல்ஸும் காமனா வந்து மேல் நம்ம சொல்லல. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீஷிஸ் மேபி ஒரு சில அனிமல்ஸ்ல நம்ம சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சில இதுல மேல்ஸ் மட்டுமே இருக்கலாம். லைக் மேமல் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மங்கீஸ், நம்ம பிரைமேட்ஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிரைமேட் சொல்லும்போது ஏப்ஸ், தென் கொரில்லா, சிம்ப், இது எல்லாமே நம்ம சொல்லும்போது அதுல வந்து மேல்ஸ் ஆக்சுவலா செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டரா இருப்பாங்க. பட் சம் கிராஸ்ஹாப்பர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீமேலும் இருக்கு. ஈவன் சம் பட்டர்ஃபிளைஸ்லயும் ஃபீமேல் இருக்கு. அண்ட் அதனால அதுக்கு இருக்க குரோமோசோம் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். குரோமோசோமோட அந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா டிஃப்ரெண்டா இருக்கும். இது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி we will see first we will introduce the what is sex determination factor. So sex determination is the method by which distinction between male and female is established in a species. So sex determination அப்படின்றதே வந்து பிரிச்சு காட்டுறதுதான். இது வந்து மேல், இது வந்து மேலுக்கான ஒரு குரோமோசோம், இது வந்து ஃபீமேலுக்கான ஒரு குரோமோசோம். ஸோ அந்த குரோமோசோம் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்றதுதான் ஆக்சுவல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sex chromosome determine the sex of an individual in dioecious or unisexual organisms. இன்னும் ஒரு சில இது நம்ம சொல்லுவோம். ஸோ dioecious அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செக்ஸ் நம்ம சொல்லும் போது, ஒரு ஸ்பீஷிஸ் நம்ம சொல்லும் போது அந்த ஸ்பீஷிஸ்ல மேல் தனியா நம்மளால பிரிக்க முடியும், ஃபீமேல் தனியா பிரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸை நம்ம டயோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன்ஸை சொல்லலாம். ஹியூமன்ஸ்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அது மேல் சைல்டா இல்ல ஃபீமேல் சைல்டான்றது நம்ம அந்த அந்த குழந்தை ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஈவன் பப்பீஸ், ஈவன் கேட், ஈவன் ராபிட், ஈவன் ஃபிஷ், ஏன்னா ஃபிஷ்லயே ஃபீமேல் மேல் எல்லாமே இருக்கு. பட் ஆனா வந்து ஒரு சில அனிமல்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. அந்த அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called as a monoecious. மோனோஷியஸ், டயோஷியஸ் பதிலா அது மோனோஷியஸ் இருக்கும். மோனோஷியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமலை நம்மளால டிஸ்டிங் பண்ண முடியாது. இது மேல் இது ஃபீமேல் நம்ம சொல்ல முடியாது. நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இயர்த்வார்ம், தென் லீச், சில நிறைய இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோனோஷியஸா தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம இதை சொல்லலாம். அண்ட் யூனிசெக்சுவல் பாத்தீங்கன்னா சிங்கிள் செக்ஸ் நம்ம சொல்றது. சிங்கிள் செக்ஸ்னா ஈவன் நீங்க கடைக்கெல்லாம் போகும்போது பாத்துப்பீங்க யூனிசெக்ஸ் சலான் போட்டிருப்பாங்க, யூனிசெக்ஸ் சலூன். ஸோ யூனிசெக்ஸ் சலூன்னா ஆக்சுவலா அது மேல் ஒன்னு மேலா இருக்கும் இல்லைன்னா ஃபீமேலா இருக்கும். தட் இஸ் கால்ட் யூனிசெக்ஸ். Okay, so the chromosome other than the sex chromosome of an individual are called autosomes. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ மேல் அண்ட் ஃபீமேல்ல அந்த 22 autosomes அப்படின்றது எல்லாருக்குமே சேம் தான். மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் அது 22 pair of chromosome அப்படி அந்த ஆட்டோசோம்ன்றது சேமா தான் இருக்கும். எக்ஸப்ட் த செக்ஸ் குரோமோசோம், அந்த செக்ஸ் குரோமோசோம் தவிர இது எல்லாமே ஒரே மாதிரி தான் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இருக்கும். ஓகே, and the sex chromosomes may be similar, homomorphic. Homomorphicனா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரு ஹோமோமார்பிக் அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ்ல நம்ம சொல்றேன். ஸோ ஹியூமன்ஸ்ல நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே பார்த்தோம். மேல் அண்ட் ஃபீமேல நம்ம சொல்லும் போது ஃபீமேலுக்கு எந்த கண்டிஷன் இருந்துச்சு நம்ம சொன்னோம் XX. ஸோ ரெண்டு குரோமோசோம் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும் ஃபீமேல்ல, தட் இஸ் XX கண்டிஷன். தட் இஸ் கால்டு ஹோமோமார்பிக். ஹோமோ மீன்ஸ் சேம். ஓகே, ஸோ ஹோமோ மீன்ஸ் சேம். இங்க XX ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் சிமிலரா ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோமார்பிக் அப்படின்னு சொல்றாங்க. இன் ஒன் செக்ஸ் கண்டிப்பா ஒரு நம்ம ஒரு ஸ்பீஷிஸ் நம்ம சொல்லும் போது அதுல மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம பிரிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு செக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோமோமார்பிக் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதே இன்னொரு அதே ஸ்பீஷிஸ்ல இன்னொரு அனிமலுக்கு வேற அதே அனிமலுக்கு இன்னொரு அனிமலுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்சிமிலர். தட் இஸ் கால்ட் ஹெட்டிரோமார்பிக். லைக் நம்ம ஹியூமன்ல சொல்ற மாதிரி மேல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா,
ஸோ மேல சொல்லக்கூடிய மேல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் XY. ஸோ அப்போ XY கண்டிஷன்ல இதுல வந்து ஹெட்ரோமார்பிக் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே. ஸோ individuals having homomorphic sex chromosome produce only one type of gametes. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான், இதுவும் ஒரு X இதுவும் ஒரு X தான், ரெண்டுமே X தான். ஸோ அதனால வந்து அவங்க வந்து தனியா வந்து வேற ஒரு X இல்லாம ஒய்யும் இல்லாம வேற எதுவும் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதனால இது என்ன சொல்றாங்க, தே ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமெட்ஸ். இவங்க ஒரு டைப் ஆஃப் கேமெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் கொடுத்துருக்காங்க ஹோமோகேமெட்டிக் அப்படின்னு இருக்காங்க. whereas heterogametic individuals produce two types of gametes like male in humans. so humans நம்ம சொல்ற male அப்படின்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். and then ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the Y chromosome. ஏன் Y chromosome நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, because sex determining factor ஹியூமன்ல நம்ம சொல்லும்போது செக்ஸ் குரோமோசோம் நம்ம சொல்லும்போது we have discussed like X and Y, right? ஸோ இந்த X and Y நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இந்த X குரோமோசோம் வந்து ஒரு நார்மல் குரோமோசோம் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ X குரோமோசோம் இஸ் a நார்மல் குரோமோசோம். பட் இந்த Y குரோமோசோம் இருக்கு இல்லையா, இந்த Y குரோமோசோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஷார்டஸ்ட் குரோமோசோம், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆர் ஸ்மால் அப்படின்னு கூட சொல்லலாம், ஸ்மாலா இருக்கும். எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மாலா தான் இருக்கும். சி அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். the human Y chromosome is only 60 MB in size. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 60 MB தான், with 60 functional genes. 60 MB இருக்குன்னா 60 functional genes அப்படின்னா அப்ப அதுல ஒரு MBக்கு ஒரு ஜீன் அப்படின்ற மாதிரி தான் கண்டிஷன்ல இருக்கும். அதுவே வந்து எக்ஸ் குரோமோசோம், ஃபீமேல இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் அண்ட் மேல்ல வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்? பிகாஸ் மேல்ல XY கண்டிஷன்ல இருக்கும். ஸோ எக்ஸ் ஒன்னு இருக்கு, ஆனா ஃபீமேல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ் இருக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்கோம், வேற செக்ஸ் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they contain 165 MB in size with about 1000 genes. ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு ஆக்சுவலா வந்து ஏன் வந்து அது வந்து நம்ம Y குரோமோசோம் ஷார்ட் அப்படின்னு சொல்றோம்னா, Y குரோமோசோம் 60 MB தான் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 60 தான் இருக்கு. ஆனா எக்ஸ் குரோமோசோம் வந்து 165 MB இருக்கு, இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஜீன்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுல வந்து கண்டிப்பா ஃபங்க்ஷன் அண்ட் நான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதான் செய்யும். ஸோ அதுல அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டீடைல்ஸ் அபவுட் த Y chromosome and chromosomal basis of sex determination. ஸோ குரோமோசோம் பேஸ் பண்ணி செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஹெட்டிரோகிராமெட்டிக்னா மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன் இருக்கிறது தான் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம சொல்லுவோம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இன் ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் one of the sexes produces similar gametes like female in humanல female வந்து XX தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதான் similar gametes, and the other sex produces dissimilar gametes. மேல இருக்கக்கூடிய XY இமேஜின் பண்ணிக்கோங்க. the sex of the offspring is determined at the time of fertilization. ஸோ ரெண்டு பேருமே ஆக்சுவலா வந்து ஐ மீன் மேல வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்லயும் ஃபீமேலுக்கு வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன் தான் இருக்கு நமக்கு தெரியும். ஆனா ஜஸ்ட் அந்த கண்டிஷனை பார்த்தே நம்மளால வந்து we can't identify the sex. அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்மளால எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, at the time of fertilization, அது fertilization ஆனதுக்கு அப்புறமா தான், அதுக்கு fertilization ஆகி அது கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் we can say that this is a male, this is a female. மேபி நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர்ல நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சாரி தேர்ட் சாப்டர் நம்ம கூட லாஸ்ட் பார்த்திருக்கோம், அந்த ஆம்னியோசென்டசிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதுல கூட வந்து நம்ம அந்த குரோமோசோமல் கேரோடைப்பிங் பண்ணும்போது கூட we can identify the sex, அது மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இதை நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்ல ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ்லயுமே வந்து அந்த செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் அப்படின்றது மாறுபடும். பட் இன்கேஸ் வந்து இந்த ஸ்டெரைல் அனிமல்ஸ்க்கு இருக்காது. யூ நோ தட் பிகாஸ் ஸ்டெரைல் அனிமல் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் குரோமோசோம்ஸ் இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும், செக்ஸ் குரோமோசோம் அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், ஈவன் அந்த மோனோசிஸ் கண்டிஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, லைக் ரெண்டு அந்த அனிமல்ல வந்து ரெண்டு கொனாட்ஸ், பிகாஸ் மோனோசியஸ் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெர்மாப்ரோடைட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ஹெர்மாப்ரோடைட்ஸ் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொனாட்ஸுமே ஒரு சிங்கிள் அனிமல்ல தான் இருக்கும். அதனால அந்த அனிமலோட குரோமோசோம் நம்மளால சொல்ல முடியாது எந்த மாதிரி செக்ஸ் குரோமோசோம் இருக்கும் அப்படின்றது. ஓகே,
Okay, students, further we will discuss in the next session. Thank you, students.